கொரோனா பரவலை தடுக்க முதலில் டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கோவையில் தெரிவித்துள்ளார். கோவையில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவுவது மிகவும் வேதனை அளிப்பதாகவும், வணிக நிறுவனங்கள், தொழிற்கூடங்கள் முழு ஊரடங்கை தாங்க முடியாது, எனவே அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது என குறிப்பிட்ட அவர், மத்திய மாநில அரசுகள் துரிதமாக செயல்பட வேண்டும் எனவும், கொரோனா அறிகுறிகள் தென்பட்டாலே உடனே சிகிச்சை தொடங்க வேண்டும் கூறிய அவர், முதலில் டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் எனவும், அரசு இதில் அலட்சியம் காண்பிக்காமல் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அவர், முகக்கவசம் அணியவில்லை என்றால் முகக்கவசம் கொடுக்க வேண்டும், அபராதம் விதிக்கக்கூடாது, மாநில மாவட்ட அளவில் அரசியல் கட்சி தலைவர்களை வைத்து குழு அமைத்து கொரோனா கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். மார்ச் மாதத்தில் துவங்கிய கொரோனா பெருந்தொற்று மெல்ல மெல்ல குறைந்து 2021ஆம் ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் மிகப்பெரிய அளவுக்கு குறைந்தது. மக்கள் அச்சமின்றி தங்களுடைய பணிகளிலே ஈடுபட முடிந்தது. ஆனால் மார்ச் மாதத்தினுடைய இறுதியில், அதாவது தேர்தல் பரப்புரைகள் துவங்கிய பின்பு அந்த பெருந்தொற்று மெல்ல மெல்ல அதிகரித்து இப்பொழுது ஏப்ரல் 2வது வாரத்தில் கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்பொழுது வேகமாக இந்த பெருந்தொற்று பரவி வருவது, அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு கவலை அளிப்பதாக இருக்கிறது. எனவே இந்த பெருந்தொற்று நோயை கட்டுப்படுத்துவதும், அதிலே இருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கும் மத்திய மாநில அரசுகள் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாகும். குறிப்பாக இந்த நேரத்தில் கடந்த காலங்களைப் போல RT-PCR டெஸ்ட், அதாவது பரிசோதனைகள் செய்து அதற்கு பிறகு சிகிச்சை அளிப்பது என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளாமல், கொரோனாவுடைய மிக முக்கியமான அறிகுறிகளான பாடி பெயின், உடம்பு வலி, மூட்டு வலிகள், காய்ச்சல், சளி, தும்மல், மூச்சுவிட சிரமம் போன்ற அறிகுறிகள் ஏதாவது ஒன்று தென்பட்டாலே உடனடியாக அது 99% கொரோனாவாத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் உடனடியாக அவர்களை தனிமைப்படுத்துவதும், அதற்கான சிகிச்சையை துவங்க வேண்டியதும் மிக மிக அவசியமாகும். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த நிலைமை வேறு. இப்பொழுது கொரோனாவுடைய அறிகுறிகள் என்ன என்பது தெள்ளத் தெளிவாகிவிட்டது. எனவே பரிசோதனை முடிவுகள் வருகின்ற வரையிலும் காத்திருப்பது என்ற நிலைப்பாட்டை அரசோ மாவட்ட நிர்வாகங்களோ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எனவே நான் மேற்குறிப்பிட்ட அந்த அறிகுறிகள் தென்பட்டாலே சிகிச்சையை தொடங்கிவிட வேண்டும், அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய பணிகளை துவங்கிவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். ஆளுநரை இன்னும் சொல்ல போனால், ஆளுநர் ஒரு சிறப்பு ஆலோசகர் 2 பேர் நியமித்து இது எந்த அளவுக்கு இந்த தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றன என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். எனவே ஆல் பார்ட்டி குழு, அனைத்து கட்சி குழு ஒரு காலந்தாழ்த்தாமல் உருவாக்கணும். அது மாநில அளவில் இருக்கணும், மாவட்ட அளவில் இருக்கணும், இன்னும் சொல்ல போனால் பிளாக் அளவிலையும் கூட இருந்தால் சிறப்பாக இது செயல்படும். அப்போ தான் இந்த பெருந்தொற்று என்ன மியூட்டேஷன், இது உருமாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வைரஸுகளால் வரதுனால இதனுடைய வீரியம் எப்படி இருக்கும், தாக்குதல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எனவே இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தடுப்பூசியை அதிகப்படுத்தணும்.
மாஸ்க் வந்து வெறும் வந்து காவல்துறையை வச்சுட்டு தடுத்து ஃபைன் போடக்கூடிய மெத்தேடு வந்து தவறான மெத்தேடு. அதுக்கு பதிலாக அரசே அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும் இலவசமாக மாஸ்க்கள், முகக்கவசங்களை அளிக்கணும். அதே போல் சானிடைசர்களும் அங்கங்கே பயன்படுத்துறதுக்கு கொடுக்கணும். இது ஃபைன் போடக்கூடிய மெத்தேடு வந்து தவறானது. அது நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கிரியேட் பண்ணும். அதனால் வந்து முகக்கவசங்கள் அனைவரும் போடலைன்னா தடுத்து நிறுத்த போட்டு பார்ப்பான்னு சொல்லணும். இதுதான் காவல்துறை செய்யணும். ஸோ அதுக்கு பதிலாக பனிஷ் பண்ணுறது, ஹோட்டலில் போய் அடிக்கிறது, உதைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ராங் மெத்தட்ஸ். ஸோ மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டுறதும் கன்வின்ஸ் பண்ணுறதும் தான் வந்து அனைத்து நிர்வாகங்களும் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். அதாவது அடிப்படையிலேருந்தே முதல்ல வந்து கொரோனா வந்து இந்த அளவுக்கு தாக்கு இருக்கும் போது தடுப்பூசிகள் வந்து 1%, 3% பேருக்கு கூட போட்டு முடியாத போது தேர்தலை வந்து ஒரு 6 மாதமாக தள்ளி வச்சுருந்தா இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு இதாக இருக்கும். அனைத்து அரசாங்க இயந்திரத்தையும் கொண்டு போய் தேர்தலில் முடக்கிட்டு மக்களை வந்து கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து தேர்தல்னால் எல்லோரும் கூட்டம் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியும். எனவே தேர்தல் ஆணையம் எங்கேயோ ஒரு மிகப்பெரிய தவறு இழைச்சிருச்சுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து வேகமாக அது பரவியிருக்காது. தேர்தல் ஆணையம் வந்து கரெக்டாக கொஞ்சம் பேர் தான் போகணும்னு சொல்லிட்டு போனாங்க. அரசியல்வாதி தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாங்க. சார், நீங்கள் தேர்தல் ஆரம்பிச்சதே தப்பு சார். நீங்கள் வந்து தேர்தல் ஆணையமே வந்து இந்த நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாது.